உங்க பேர் என்னம்மா? என் பேர் முத்துமாரி. உங்க சொந்த ஊரே சென்னை தானா? மதுரை. மதுரையில. மதுரையில இருந்து அப்புறம் எப்படி சென்னைக்கு? அங்கேதான் எங்க வீட்டுக்காரர் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தது சென்னைக்கு தான். ஓ, நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 7th தான் படிச்சிருக்கேன். 7th. 7வது வரைக்கும் படிச்சிருக்கீங்களா? ஏன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுனால சென்னைக்கு வந்ததுனால படிப்பு தடையாயிடுச்சா? ஆமா, படிக்கல. அதுக்கப்புறம் படிக்கலையா? சரி, சென்னைக்கு வந்த உடனே இந்த வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இல்ல வீட்டுலதான் இருந்தேன். வீட்டுலதான். இங்கெல்லாம் இந்த வேலை தெரியாது. இந்த வேலை தெரியாது. தெரியாது. இப்ப இவ்வளவு பிஸியா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வியாபாரம் தெரியாதுன்னு சொல்றீங்க. எப்படி இந்த வியாபாரத்துல வந்தீங்க? அது எங்களுக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன விட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு வேற என்ன பண்றது தெரியல. சரி வந்து நம்ம இந்த தொழில் இருக்கு, இதையே கத்துக்கிட்டு நான் போட்டு கத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எத்தனை குழந்தைங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பசங்க. வீட்டுக்காரர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க ஏன் என்ன விட்டுட்டு போறாரு நீங்க எதுவும் கேட்கலையா? இல்ல கேட்டா அது சரியாக அவர் எதுவுமே கேட்கல. சரிப்பட்டு வர சரிப்பட்டு வரல. அதோட விட்டாச்சு. எங்க வீட்டுல எல்லாம் பேசினாங்க, மகளிர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா. அது எதுவுமே அவர் சரியா கேட்கவே மாட்டேன். வந்துட்டு அப்பப்ப போய்கிட்டு வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. சரி, பசங்களும் அதே மாதிரி வெறுத்துருச்சு, விட்டாச்சு. அவருக்கு என்ன மனசு வந்து இல்லாதப்போ நம்ம ஏன் எதுக்கு நீங்க விட்டுட்டீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? எப்படி இந்த மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணி நம்ம பிள்ளைங்களை காப்பாத்த உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது நம்மளுக்கு தான் இந்த வேலை இருக்கே, வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன். எல்லாம் இங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த கடை இருக்குல்ல, எதுக்கு வேலைக்கு போயிட்டு கொள்ளையில பாத்துக்கலான்ட்டு. சரி வந்து ஒரு வாரம் வந்து இந்த அண்ணா எல்லாம் வந்து சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. சரி, அவங்கள வச்சே பார்த்து கத்துக்கிட்டேன் வேலையை. இப்ப இந்த ஏரியால நீங்க இந்த கடை போட்டிருக்கீங்கல்ல, அங்க வந்து உங்க வாலாஜார் எதிர் ரோட்ல இந்த கடை போட்டிருக்கீங்க. இந்த பக்கத்துல தான் உங்க வீடு இருக்கா? இல்ல, எங்களுக்கு சாலிகிராம் போகணும், வடபள்ளி. சாலிகிராமத்துல நீங்க வந்து கடை போடுறீங்களா? ஏன் அந்த பக்கம் உங்களுக்கு இருந்தா ஈஸியா இருக்குமே, வந்து போகிற அந்த நேரம் வந்து உங்களுக்கு மிச்சமா இருக்குமே, அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க? எனக்கு அது அங்க சரி தெரிஞ்சவங்க எல்லாம் அதனால எனக்கு பிடிக்கல. சரி, இங்கே தானே இந்த கடை இருக்கு, அதனால இங்கே வந்துட்டேன். இங்கே பழகிருச்சு. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க இந்த கடை? சாப்பாடு கடை எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 4:30 மணிக்கு ஆரம்பிப்போம். நைட்டு 12, 1 மணி ஆயிடும். 12, 1 மணி ஆயிடுமா? அது வரைக்கும் வியாபாரம் நல்லபடியா நடக்குதா? 4 மணிக்கு வந்து என்னென்ன மாதிரி நீங்க ஆரம்பிப்பீங்க உங்க வேலையை? சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி, தேர்வா. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் இட்லி, தோசை, ஆம்லேட்டு, முட்டை தோசை, ஆப்பாயில். நீங்க இது எவ்வளவு ஒத்தால நீங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கூட இருக்கிறாங்க, அந்த அண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் தான் எல்லாமே ரெடி பண்ணுவேன். நீங்க வந்து மேனேஜ் இருந்தால 12, 1 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்களுக்கு அந்த டைம் போறது வந்து எப்படி உங்க பிள்ளைங்க வந்து ஃபீல் பண்ணலையா? அம்மா கூட வந்து நைட் லேட்டா வராங்க அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் பாரியா? இல்ல, அவங்களுக்கு தெரியல கடை லேட்டா தானே முடியும் அப்படின்ட்டு. அதனால அவங்க கொஞ்ச நாளைக்கு பார்த்து. ஏன்னா பிள்ளைங்க பொதுவே சாயங்கால நேரம் அப்படி ஆயிடுச்சுன்னா ஈவினிங் அம்மா அப்பா கூட இருக்கணும், கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த டைம்ல நீங்க கரெக்டா இங்க பிஸியா வந்து உங்க வியாபாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா? உங்க நிலைமை என்ன? ஆமா, என் பசங்க என்னைய பத்தி தெரியும் அவங்களுக்கு எல்லாமே. எங்க அம்மா இங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டாதானே நம்மளை படிக்க வைக்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் நம்மளுக்கு அவங்க தானே பாக்குறாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்குது, பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். பரவாயில்லையா? 2 பிள்ளைங்களும் நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை? நான் படிக்கல, என் பசங்க நல்லா படிச்சு ஒரு இதுவா. எனக்கெல்லாம் இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எதிரில் நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும், நம்ம பிள்ளைங்களா வளர்க்கணும். வீட்டில் அம்மா அப்பா எல்லாமே தனியாக இருக்க வேண்டாம் வந்துருந்தாங்க. நான் போகலை. அண்ணெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க, நான் போகலை. ஏன்னா நாளைக்கு நம்மளால அவங்களுக்கு கஷ்டம் வரும். அவங்க வீட்லேயும் அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்குள்ள இதுவாகும் அப்படின்ட்டு நான் யாருக்கும் சிரமம் கொடுக்கல. நானே இங்கே தனியாக இருந்து அங்கே பகலில் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவேன். போயிட்டு இங்கே வந்துடுவேன். 4 மணிக்கு இங்கே வருவேன். ஆமா ஆமா, இங்கே வந்து கடை நமக்கு. எப்படி உங்களால ஒரு நாள் முழுக்க இயங்கிட்டு இருக்க முடியுது? இருந்து அப்படியே பழகிருச்சு. அப்படியே பழகிட்டு உங்க முகத்துல வந்து ஒரு மலர்ச்சியா இருக்கு, ஒரு டயர்ட்னஸ் தெரியல. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அதே இதெல்லாம் அழுதுகிட்டு பண்ணிக்கிட்டு சாப்பிடுறது இல்ல. அப்புறம் பசங்களை பார்த்தா நம்ம பசங்களும் நம்ம அம்மா நம்பிதான் இருக்குங்க. நம்மளும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா பசங்களை யாரு பாப்பான் அப்படின்ட்டு நான் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு
அந்த கவலையெல்லாம் பிள்ளைங்களுக்காகவே நான் ஏன்னா உங்க முகத்தை அந்த சிரிப்பு மாறல. ஏன்னா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு நீங்க சொல்லும் போது அந்த வழி எனக்கு தெரியுது. ஆனாலும் குழந்தைங்களுக்காக நீங்க எழுந்து நிக்கிறது வந்து இப்ப இருக்க பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்துக்கிறது. பிள்ளைங்க தான் எனக்கு அவங்க விட்டுட்டு போனவங்க மத்தவங்க கண்ணுக்கு எதிரில நான் படிக்காத என் பசங்க படிச்சு அதுங்க ஒரு பெருசா நல்ல ஒரு பெரிய இதுக்கு வரணுன்றதுக்காக தான் எனக்கு வயிறு. அதனால எல்லா கவலையும் இறக்கட்டிட்டு என் பசங்களுக்காக பாத்துக்கிட்டேன். கவலை இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. இன்னும் நிறைய நீங்க வந்து உங்க பிள்ளைங்க நிறைய வளர்ந்து அவங்கள வந்து நாங்க வந்து அவங்களை பேட்டி எடுத்து அவங்க வந்து எங்க அம்மா எங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வரணும். நிச்சயமா இதை பார்க்க எல்லாரோடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி உற்சாகத்தோட இதே மாதிரி சந்தோஷமான சிரிப்போட இருக்கணும் நாங்க வந்து கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஏன்னா இவ்வளவு பிஸியான ஒரு இடத்துல வந்து எங்களுக்கான டைம்.